ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு வச்சுக்கிறது ஒரு ரொட்டேஷன் கிரெடிட் கார்டு மாதிரி. இப்போ ஜாபில் இருக்கிறவங்க பார்த்தா கிரெடிட் கார்டு எடுத்தாங்க அப்படின்னா அவங்க மந்த்லி சேலரி வரும், இந்த மாதம் செலவு பண்ணிட்டு அடுத்த மாதம் பே பண்ணிடுவாங்க. ஆனால் விவசாயிகளுக்கோ ஏழைங்களுக்கோ மந்த்லி சேலரி கிடையாது, அவங்க உழைச்சாதான் காசு. இப்போ ஒரு விவசாயம்லாம் பண்ணுறாங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பயிர் வைக்கணும்னா கூட 3 மாதத்துக்கு ஒரு டைம் தான் அது வெள்ளாமல் பார்த்து அது சேல் பண்ணி அது கையில் காசு பார்க்கல 5 மாதம் ஆயிரும். அப்போ வந்து கரும்புலாம் போட்டாங்கன்னா ஒரு வருஷம் ஆயிரும். அப்படிங்கும்போது சரி இந்த கூலி ஆள்களுக்கு கொடுக்கறது, உரம் உரியா போடுறது, இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு வேலைகள், இல்லை குடும்ப செலவு, உடம்பு சரியில்லை போல வரலங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த நகையை போய் பேங்க்கில் அடகு வச்சுட்டு நகை வந்து 90,000 போகுது, நான் செய்கூலி அடக்கம் போகுது அப்படின்னா அவங்க போய் அவ்வளோ காசும் வைக்கணும்னா தற்செயல் செலவுக்காக ஒரு 25,000 வைப்பாங்க, 25,000 30,000 வைப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளாமை கரெக்டாக வந்துருச்சு போயிடுச்சுன்னா அந்த நகையை போய் மீட்டுருவாங்க. அப்படி மீட்காத பட்சத்தில் போய் வட்டி கட்டலான்னு போகும்போது வட்டி கட்டிடுவாங்க. முன்னெல்லாம் அந்த ஸ்கீம் தானே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சடன்லியாக நீங்கள் ஃபுல் காசு கட்டி தான் நீங்கள் வந்து நகையை மீட்கணும் வைக்கணும் அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லா சட்டங்களும் ஏழைகளை ஒடுக்கிற மாதிரி இருக்க தவிர ஏழைகளை காப்பாற்றுற மாதிரி ஒரு சட்டங்கள் கிடையாது. ஏழையை இன்ஃபார்ம் பண்ணணும்.